காலை வேளையில நம் அனைவரோடு கூட இருக்க மன்றாடி ஜெபிப்போம். தொடர்ந்து நம்ம விசுவாச குடும்பம் என்ற தலைப்பை பார்த்து வருகிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக குடும்பம் என்ற அந்த திருமணத்தை கடைசியா ஆண்டவர் நடத்தி வைத்து ஆண்டவர் மனிதனை பார்த்து சொன்ன காரியத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். அதாவது குடும்பம் என்கிற இந்த அமைப்பு ஆதியில பரிசுத்தமான குடும்பம், அதற்கு பிறகு பாவத்துல விழுந்த பிறகு சிதைந்த குடும்பமா மாறுச்சு. இப்போ விசுவாச குடும்பமா மாறணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த 3 பண்புகளையும் நம்ம பார்க்க முடியும். எல்லா குடும்பத்திலையும், உலகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களிலும் பரிசுத்த குடும்பம் இருக்கு, சிதைந்த குடும்பம் இருக்கு, விசுவாச குடும்பமா மாறணும். இதைதான் நம்ம பார்க்க போறோம். ஆதியில முதல் குடும்பத்துல பரிசுத்த குடும்பமா எப்படி இருந்தாங்க, சிதைந்த குடும்பமா எப்படி மாறினாங்க, திரும்ப விசுவாசத்திற்காக அவர்கள் என்ன செய்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இல்லற வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தந்தது. அதுல கணவனும் மனைவியும் ஆண்டவருடைய அந்த விருப்பத்தை, அந்த சித்தத்தை நம்ம புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இதை ரொம்ப முக்கியமா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லுது. கேக்குதா? மிக தெளிவா நமக்கு இந்த குடும்பத்தை பற்றிய ஒரு நல்ல தெளிவான ஒரு வரைபடத்தை நமக்கு தருது. இந்த வரைபடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பின்பு தேவன் அவர்களை நோக்கி 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, அதாவது ஆணும் பெண்ணுமாக படைத்து திருமணத்துல அவர்களை இணைத்து அதற்கு பிறகு அவர் சொல்றாரு, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த வசனத்தை நீங்க ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னா, and God blessed them and God said to them be fruitful. இந்த வார்த்தை அங்க தமிழ்ல இல்ல. be fruitful அப்படின்னா என்ன? பண்பாய், அன்பாய் அப்படிங்கிற வேர்டு அங்க இல்ல, தமிழ்ல இல்ல. be fruitful and increase in number and fulfill the earth and subdue and ruled over the fish of the sea and birds of the air and over every living thing that move on earth அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க be fruitful அப்படிங்கிற வேர்டு இல்லை இங்க தமிழ்ல. ஆங்கிலத்துல be fruitful. be fruitfulனா என்ன? பண்பாய், அன்பாய். அங்க இருந்தது 2 பேர் தான், ஆதாமும் ஏவாளும். அவர்களை தான் திருமணத்தில் அவர் இணைச்சு வச்சார். அப்ப திருமணத்தினுடைய மையம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, பண்பா அன்பா நடந்துக்கணும். பண்பா அன்பா நடந்துக்கணும். அப்போ ஏதேனில ஆதாமும் ஏவாளும் இருந்த காலங்கள்ல அவங்க 2 பேருக்குள்ள என்ன இருந்தது? பண்பும் அன்பும் இருந்தது. நீங்க பண்பும் அன்பும், அதாவது பண்பாயும் அன்பாயும் குடும்பம் நடத்தினீங்கன்னா உங்களுக்கு பக்தியான பிள்ளை பிறக்கும். அந்த பரிசுத்த குடும்பத்துல ஆண்டவர் கொடுத்தது என்னது? முதல் குடும்பத்திற்கு கர்த்தர் கொடுத்தது என்னது? தம்முடைய சாயல், தம்முடைய ரூபம். அதுல அவர் நீங்க பெருகுங்கன்னு சொல்ற. பண்புல அன்புல பெருகுங்க. யார் யார்கிட்ட? கணவன் மனைவியின் இடத்துல, மனைவி கணவன் இடத்துல அன்பாகவும் பண்பாகவும் நீங்க அதுல பெருக வேண்டும். ஆனா ஏதேன்ல ஆதாமும் ஏவாளும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த போது அங்க அன்பும் பண்பும் இருந்தது. அன்பும் பண்பும் இருந்தது. அங்க குறை சொல்லுதல் இல்லை, அங்க முறுமுறுத்தல் இல்லை, அங்க வாக்குவாதம் கிடையாது, சண்டை கிடையாது. அங்க
ஏக்கம் இல்லை. எங்க பரிசுத்த குடும்பத்துல, படைக்கப்பட்ட முதல் குடும்பத்துல, பரிசுத்த குடும்பத்துல தேவன் வாசம் பண்ணினாரு. தேவனுடைய சாயல் இருந்தது. அந்த குடும்பத்துல கணவன் மனைவி இடையே அன்பும் பண்பும் இருந்தது. திருக்குறள் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு திருவள்ளுவர் எழுதுவார். வேதம் என்ன சொல்லுது? பி ஃப்ரூட்ஃபுல், நீங்க பண்பா நடந்துக்கங்க. யாரு யார் யாருக்கு? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே. சரி, அப்போ ஏதேனில் இருந்து விழுந்த குடும்பம். ரோஸ்லின் உங்க மைக்க ஆஃப் பண்ணுங்க ரோஸ்லின். ஏதேனில விழுந்த குடும்பம், அந்த குடும்பத்துக்கு பேரு சிதைந்த குடும்பம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பரிசுத்த குடும்பம், அதாவது பரிசுத்த குடும்பம் இருக்குது, சிதைந்த குடும்பம் இருக்குது. நல்லா கவனிங்க. திருமணம் தான் கடைசியா ஆண்டவர் படைத்த படைப்பு. திருமணத்திற்காக ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உருவாக்கி 2 பேரை இணைத்து வைத்தார். அந்த பரிசுத்த குடும்பம் ஆண்டவர் சொன்னது என்ன? நீங்க அன்புலையும் பண்புலையும் பெருகி அப்படின்னு இருக்கு. அதற்கப்புறம் நீங்க 2 பேரும் அன்புலையும் பண்புலையும் பெருகி குழந்தைய பத்தீங்கன்னா உங்களுக்கு பக்தி உள்ள குழந்தை பிறகும். அது மல்கியா 2ஆம் அதிகாரம் 15 இருக்கு. ஒரு ஆவியை தானே அவர்கிட்ட ஆவி பரிபூர்ணமா இருந்தது. ஆனா ஒரு ஆவியை எடுத்து ஆதாம படைச்சு ஏவாளை படைச்சு 2 பேரையும் திருமணத்துல இணைத்து பக்தியுள்ள குடும்பத்தை பிள்ளைகளை பெறுங்கன்னு சொன்னார். அப்போ பண்பும் அன்பும் பரிசுத்த குடும்பத்துக்குள்ள இருக்கணும். ஆனா இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கிற குடும்பம் சிதைந்த குடும்பம். நம்ம குடும்பம் எல்லாம் சிதைந்த குடும்பம். சிதைந்த குடும்பத்துக்குள்ள என்ன வந்தது? தேவ சாயல் போய் பாவ சாயல் வந்தது. அந்த சிதைந்த குடும்பத்துல என்ன இருக்குது அப்படின்னா இழிவான இச்சைகள் இருக்குது. இழிவான இச்சைகள், அதாவது அன்பும் பண்பும் போய் வம்பு வந்துட்டு. சிதைந்த குடும்பத்துல ஆதாம் ஏவாள் குடும்பத்துல ஏதேனுக்கு வெளியே வந்த பிறகு ஏதேனிலே ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் செய்த உடனே அவர்கள் பயந்து வெட்கப்பட்டு அத்தி இலைகளை எடுத்து தச்சு கொண்டு தங்களுக்கு அரைக்கச்சைகளை போட்டுக்கிட்டு மரங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டாங்க. கர்த்தர் கேட்ட போது, நீர் தந்த ஸ்திரீ தான் எனக்கு இந்த பழத்தை கொடுத்தா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு ஆதாம் ஸ்திரீய குற்றப்படுத்துறான். ஸ்திரீ மனைவி பாம்பை குற்றப்படுத்துறான். தங்களுடைய பாவத்தை அவங்க உணரல. 2 பேரும் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க. அப்ப சிதைந்த குடும்பத்துல என்ன இருக்குது? வம்பு இருக்குது, இழிவான இச்சை ரோகம் இருக்குது. நீங்க இந்த சிதைந்த குடும்பத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா ரோமர் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அதை விளக்கமா பவுலப்போஸ்தலன் மூலமா எழுதுறாரு. பாவத்துல விழுந்த ஆதாம் ஏவாளுடைய குடும்பம், அந்த குடும்பம் எப்படி இருந்தது பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பாருங்க. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே, இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பாவத்தினால என்ன வந்துருச்சு? இருதயத்துல இச்சை வந்துட்டு, ஆசை இச்சை வந்துட்டு. அத ஆசை இச்சைன்னு நம்ம சொல்லணும். ஆசை இச்சை வந்துட்டு, ஆசை இச்சை ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஏதேன்ல என்ன நடந்துச்சு? அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஆதாமு ஏவாளும் அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டார். அப்படி அசுத்தத்துல ஒப்பு கொடுத்த உடனே அவர்களுக்கு என்ன நடந்தது? தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, தேவனுடைய உண்மையை, அந்த அன்பையும் பண்பையும் பொய்யா மாற்றி, சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்ததால் அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ சிதைந்த குடும்பத்துக்குள்ள என்ன குடி இருக்கிறது? இழிவான இச்சை ரோகம். தேவ சாயல் போய் இழிவான இச்சை ரோகம் உள்ள வந்துருச்சு. அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை
சுபாவத்திற்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். ஆதியில கணவன் மனைவியை ஆண்டவர் உருவாக்கும் போது பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ குழந்தைகளை பெற்றெடுங்கன்னு சொன்னார். நீங்க அன்பிலும் பண்பிலும் பலுகி பெருகி அது நிமித்தம் நீங்க பிள்ளைகளை பெற்றெடுத்தீங்கன்னா பரிசுத்த சந்ததி வரும். இப்போ இச்சை ரோகத்துல பொங்கி அவர்கள் பாலுறவுல ஈடுபடும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்துக்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த சிதைந்த குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கு? இச்சை ரோகம், கேடான சிந்தனை. அதற்கு பிறகுதான் அங்க பாத்தீங்கன்னா ஒரு 23 வகையான பாவங்கள் உள்ளே நுழையுது. எப்படி? அவர்கள் சகலவிதமான அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, இப்படி வரிசையா ஒரு 23 இச்சை ரோகங்களை சொல்ற. கேடான சிந்தனை. இப்ப சிதைந்த குடும்பத்திற்குள்ள என்ன இருக்கு? தேவ சாயல் போய், தேவ சாயல்னா என்ன? பண்பா அன்பா 2 பேரும் ஒருத்தர் பழகணும், ஒருத்தர் நேசிக்கணும். கணவன் மனைவிய பண்பா அன்பா நேசிக்கணும். மனைவி கணவனை கனப்படுத்தி பண்பா அன்பா நேசிக்கணும். இதுதான் தேவ திட்டம். ஆனா இந்த தேவ திட்டத்துக்கு விரோதமா பாவம் செய்ததுனால அவர்களுக்குள்ள என்ன வந்தது? இச்சை ரோகம் வந்தது, கேடான சிந்தனை வந்தது. இப்போ அவர்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, அவர்கள் பாத்தீங்கன்னா பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வன்மத்தினாலும் வஞ்சகத்தினாலும் நிறைந்தவர்களாய் புறங்கூறுகளாகவும் அவதூறு பண்ணுகிறவர்களாகவும் தேவ பகைஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களாகவும் அகந்த உள்ளவர்களாயும் வீம்புக்காரராயும் பொல்லாதவர்களை யோசிக்கிறவர்களாயும் பிணைக்கிறவர்களாயும் பெற்றோருக்கும் கீழ்ப்படியாதவர்களாயும் உணர்வில்லாதவர்களாயும் உடன்படிக்கையை மீறுகிறவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்ப சிதைந்த குடும்பத்துல என்னெல்லாம் இருக்குது? நீங்க பாத்தீங்கன்னா 6 காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. நீங்க நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல ஞானி இப்படி எழுதுகிறார். 6ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம், நீங்க அங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல 16 வாசிக்கிற பாருங்க. 16 சிதைந்த குடும்பம். இப்போ அந்த பரிசுத்த குடும்பத்துல என்ன இருந்தது? அன்பும் பண்பும் இருந்தது, இருக்கணும். நமக்குள்ள அன்பும் பண்பும் தேவ சாயல்ல இருக்கு. ஆனா அது பாவ சாயலால மூடிட்டு. இப்போ அவர் சொல்றாரு பாருங்க, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். நம்ம இதெல்லாம் குடும்பத்துல பார்க்கணும், உலகத்துல பார்க்க கூடாது. எனக்குள்ள பார்க்கணும். எனக்குள்ள என் மனைவிக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, எங்க இல்லறத்துக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது வேதம் நமக்கு காட்டுகிறது. பாருங்க, அவை ஆவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்ய விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். 6 காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார். அதுல பிரதானமானது என்னன்னா பெருமை. பிசாசினுடைய பெருமை நமக்குள்ள வந்ததுனால, குடும்பத்துக்குள்ள வந்ததுனால, ஸ்திரீயின் மூலமா புருஷனுக்குள்ள வந்தது. புருஷனும் ஸ்திரீயும் அந்த சிதைந்த குடும்பமா மாறிட்டாங்க. பரிசுத்த குடும்பமா இருந்தவங்க சிதைந்த குடும்பமா மாறிட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த சிதைந்த குடும்பம் ஒரு விசுவாச குடும்பமா மாறுது. இப்போ
ஆதாம் வந்து பரிசுத்த குடும்பமா இருந்தார். ஆதாமும் ஏவாளும் பரிசுத்த குடும்பமா ஏதேன்ல இருந்தாங்க. பாவம் செய்த பிறகு சிதைந்த குடும்பமா மாறுச்சு. சிதைந்த குடும்பம், பரிசுத்த குடும்பம் சிதைந்த குடும்பமா, பாவ குடும்பமா, அதாவது பாவ சாயலான குடும்பமா மாறிட்டு. அந்த பாவ சாயல்ல தான் நம்ம இன்றைக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம். அதனாலதான் பிள்ளைகள் வந்து கீழ்ப்படியாதவர்களா, பெற்றோரை எதிர்க்கிறவர்களா, சோம்பலானவர்களா, இன்னும் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து தேவ சாயலில் இல்லாம பாவ சாயலில் இருக்கிறாங்க. உலகமெங்கும் சிதைந்த குடும்பங்கள் இருக்குது. இப்ப பாருங்க, கிறிஸ்து வந்த பிறகு விசுவாச குடும்பம் வருகிறது. இந்த கிறிஸ்து வருவதற்காக பல குடும்பங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அதை நம்ம வரிசையா படிக்கலாம். ஒவ்வொரு குடும்பமா, பரிசுத்த குடும்பம், சிதைந்த குடும்பம், விசுவாச குடும்பம். இன்னைக்கு நம்ம ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தை படிக்கிறோம். பரிசுத்த குடும்பமா படிக்கிறோம், சிதைந்த குடும்பமா படிக்கிறோம், விசுவாச குடும்பமா படிக்கிறோம். இப்போ பாவத்துல விழுந்த ஆதாமும் ஏவாளும் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்த உடனே ஆதாம் ஏவாளை அறிந்தான்னு இருக்குது. அவங்க 2 பேரும் பண்பா அன்பா அறியல. இச்சை ரோகங்களினால ஒருவருக்கு ஒருவர் விரக தாபத்துல அவர்கள் ஒருவரை ஒருவர் அனுபவித்தார்கள். அதனால முதல் குழந்தை யாரு? காயின் பிறந்தான். காயின் ஒரு கொலைகாரனா, குற்றம் பிடிக்கிறவனா, சகோதரனே கொன்றான். அப்போ பக்தியுள்ள சந்ததி போய் துன்மார்க்கமான ஒரு சந்ததி பிறந்தது. இப்போ சிதைந்த குடும்பத்துல எப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறக்கிறாங்கன்னா, பாவ சாயலான பிள்ளைகள் பிறக்கிறாங்க, பரிசுத்த பிள்ளைகள் பிறக்கல. ஆதாம் ஏவாளுடைய குடும்பம் ஒரு உடைந்த குடும்பம், ஒரு சிதைந்த குடும்பம். 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க, ஆனா அவர்களுக்குள்ள சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. மனத்தாங்களோட கடமைக்காக அவர்கள் குடும்பம் நடத்துகிறாங்க. அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா இச்சை ரோகத்தினால பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க, அவலட்சணமான பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. அதான் காயின் ஆபேல். முதல்ல பிறந்தவன் காயின். 2வது அவர்களுக்கு 2வது ஒரு மகன் பிறக்கிறான், அவனுடைய பேர் ஆபேல். இப்போ இந்த விழுந்து போன குடும்பத்துல பகை பிள்ளைகளுக்குள்ள உருவாகுது. ஏற்கனவே கணவன் மனைவிக்கு இடையே குறை சொல்லுதலின் ஆவி இருக்குது, ஒரு திருப்தியற்ற ஆவி இருக்குது. இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் 2 பேரும் ஆதியிலே அடித்து கொள்ளார்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது. நீங்க அங்க பாத்தீங்கன்னா காயின் மூத்தவன், காயினுடைய மனதுல சகோதரன் மேல பயங்கர கோபம், சகோதரனை கொன்னு விட வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டமிட்டு கொண்டிருக்கிறான். அப்போது கர்த்தர் அவனை பார்த்து எச்சரிக்கிறார். என்ன சொல்றாரு? 7 நீங்க 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். இங்கேயும் ஆசைங்கிற வார்த்தை வருது. ஆசை அடிப்படையில விருப்பத்திற்கு மாறானது. அதாவது அதீத விருப்பம் தான் ஆசையா மாறுகிறது. அளவு கடந்த விருப்பம், அந்த அளவு கடந்த விருப்பத்தினாலதான் ஆசை உருவாகுது. ஆசை எல்லா துன்பத்திற்கும் காரணமாயிருக்கு. ஆசை ஆண்டவர் உருவாக்கல, அது பாவத்தினால வந்தது. காயினுக்கு ஆபேல் மேல ஒரு பெரிய எரிச்சல். என்ன காரணம்? நான் மூத்தவன், என் பலியை ஆண்டவர் ஏத்துக்கிறல அப்படின்னு. பலியை செலுத்துகிறதுல முழு மனது, முழு சிந்தை, முழு ஆத்துமா அதோட செலுத்தணும். இப்போ காயினும் ஆபேலும், அதாவது ஆதாமும் ஏவாளும் தங்களை ஆண்டவருக்கு படைக்கல, தங்களுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு படைக்கல.
அவர்கள் இச்சை ரோகத்தினால நிரம்பி இருந்தாங்க. அதனால பிறந்த பிள்ளைதான் அவனும் இச்சை ரோகத்துல இருக்கிறான். அவனுக்குள்ள ஆசை இருக்குது. தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு விரோதமா தன்னுடைய சிந்தையை அவன் திருப்புகிறான். ஆபேல அவன் கொன்று போட நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்தா அவனுக்கு மேன்மை இல்லையோ, அவனை வாழ விட, அவனை கொல்லாத அப்படின்னு சொல்றாரு. அவனை வாழ விடு, அவனுக்குரிய உரிமையை அவனுக்கு கொடுத்து விடு, அதை பறிக்காதே என்று ஆண்டவர் சொல்றார். இப்ப பாருங்க, தேவன் தந்த அந்த பண்பான வாழ்க்கை, ஃப்ரூட்ஃபுல்லான வாழ்க்கை, பண்பான அன்பான வாழ்க்கை காயினுக்கு கிடைக்கல. காயினுக்கு வம்பான வாழ்க்கை, ஆசை இச்சை ரோகம் அவனுக்குள்ள இருந்தது, கேடான சிந்தனை இருந்தது. இப்ப சிதைந்த குடும்பங்கள்ல எப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறக்கிறாங்க? தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமான பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இத கர்த்தர் பார்த்துதான் ஸ்திரீயின் வித்தாக கிறிஸ்து வந்தார். இப்போ விசுவாச குடும்பம் வருகிறது. இந்த விசுவாச குடும்பத்துல ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் தேவனுடைய ஆவி வாசம் பண்ணுகிறார். பாருங்க, சரீரத்தால பாவத்திற்கு ஊழியம் செய்கிற நாம் ஆவியால மனதால தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். அப்போ பரிசுத்த குடும்பம், சிதைந்த குடும்பம் இப்போ விசுவாச குடும்பமா மாறணும். விசுவாச குடும்பம்னா என்ன? கிறிஸ்து நம்முடைய சரீரத்துல வாழணும், நம்முடைய சிந்தையில வாழணும். ஆதாம் ஏவாளுக்குள்ள கிறிஸ்து வாழ்ந்தாரா? இல்ல. அப்போ எல்லா குடும்பங்களும் என்ன குடும்பமா மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்? விசுவாச குடும்பமா மாறணும்னு விரும்புகிறார். விசுவாச குடும்பத்துல என்ன இருக்கு தெரியுமா? விசுவாச குடும்பத்துல அந்யோன்யமும் ஐக்கியமும் இருக்கு. கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டார்னா, உங்க சரீரத்துல அவர் வாசம் பண்ணார்னா, உங்களுக்குள்ள கர்த்தர் முதல்ல கொடுக்கிறது என்ன தெரியுமா? ஐக்கியமும் அந்யோன்யமும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஐக்கியத்தையும் அந்யோன்யத்தையும் கொடுக்கிறார். இது எங்க இருக்கு? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். நீங்க வாங்க, அங்க அந்த 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 காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரம் நல்லா கவனிங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை ஆண்டவர் வலியுறுத்தி சொல்றார். பாருங்க, 41 நீங்க பாத்தீங்கன்னா 40ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். 40ஆம் வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளிலானும் சாட்சி கூறி மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். யாரு? பேதுரு. முதல் சீசன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர் சொல்றாரு, இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்க விட்டு விலகி, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். எப்படி ரட்சித்துக் கொள்ளுங்கள்? அப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புது சிருஷ்டியா மாறிடுங்கன்னு சொல்றார். அப்போ குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுகிற நாம், கணவன் மனைவி, ரட்சிக்கப்பட்ட நாம் ஒரு விசுவாச குடும்பம். இந்த விசுவாச குடும்பத்துல என்ன இருக்குது? அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 குடும்பங்கள் சேர்ந்தது. அந்த முதல் சபையில 3000 குடும்பங்கள் இருந்தது. அந்த குடும்பங்கள்ல என்ன இருந்தது பாருங்க. 42ஆம் வசனம். அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்கிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாயிருந்தார்கள். அந்யோன்யம் ஐக்கியம் அப்புறம் அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். இப்ப பாருங்களேன், புருஷர்கள் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணும் போது குடும்பத்துல சமாதானம் வருது. கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் போது குடும்பத்துல சமாதானம் வருது. அந்யோன்யமும் ஐக்கியமும் விசுவாச குடும்பத்துக்குள்ள வருது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த குடும்பம், சிதைந்த குடும்பம், விசுவாச குடும்பம். ஒவ்வொரு குடும்பமும் பரிசுத்த குடும்பத்தில இருந்து சிதைந்த குடும்பமா மாறுது. சிதைந்த குடும்பம் விசுவாச குடும்பமா மாறணும். இதுதான் வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற
நமக்கு முன்னே வைத்திருக்கிற திட்டம். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நீங்க உங்க குடும்ப வாழ்க்கையில வாக்குவாதம் இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது. நீங்க அன்பிலும் பண்பிலும் மேம்பட்டவர்களா இருக்கணும். நீங்க கூடி வாழும்போது உங்களுக்கு பக்தி உள்ள சந்ததிகள் பிறக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமா நம்முடைய சந்ததி ஆபேல போல, இன்னும் பாத்தீங்கன்னா சேத்த போல ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கணும். காலை வேளையில நான் பரிசுத்தத்தை இழந்தேன், சிதைந்த குடும்பத்துல இருந்து விசுவாச குடும்பத்திற்குள்ளே வந்திருக்கிறேன். இப்போ நீங்க கணவன் மனைவியும் ஒருவர் பேசும்போது, நீங்க இணைந்து வேலை செய்யும் போது எப்படி வேலை செய்யணும்? அன்பா பண்பா வேலை செய்யணும். அன்பும் பண்பும் இல்லாம ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு பட்டிருந்தா அன்பும் பண்பும் இருக்கணும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்த குடும்பம், பரிசுத்த அதாவது பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க முடியும். இந்த காலை வேளையில திருமண வாழ்வில் இருக்கிற மகத்துவமான சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த சந்ததி, பரிசுத்த குடும்பம், சிதைந்த குடும்பம், விசுவாச குடும்பம். என் குடும்பம் சிதைந்த குடும்பமா இருந்து விசுவாச குடும்பமா மாறி இருக்கு. இனி கணவன் மனைவி 2 பேருக்கு இடையே பரிசுத்தமும் அன்பும் தான் இருக்கணுமே தவிர வம்பு இருக்கக்கூடாது. இணங்குவோம், ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்வோம், பரலோக குடும்பமா மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை எங்களோடு பேசுகிறார். ஆதியிலே விழுந்து போன அந்த குடும்பம் விசுவாச குடும்பமாய் மாறி, அந்த குடும்பம் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை பிரதிபலிக்க நீர் எவ்வளவா எங்கள் மேல் இரக்கம் வைக்கிறீர். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க கர்த்தர் உதவி செய். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு